ஆகாவிசு மையநேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவோட எண் 1900. 2020 கரோனா பீரியடிலிருந்து தினசரி ஒரு செய்தியாக சொல்லி இன்றைய தினம் 1900 எண்ணுள்ள பதிவுக்கு வந்திருக்கிறேன். இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த பார்வையாளர்கள் அத்தனை பேருக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய பதிவு சுந்தர் பிச்சை, அதை பற்றி பார்க்கலாம். கூகுள் அமெரிக்க நிறுவனமா இந்திய நிறுவனமா? சுந்தர் பிச்சைக்கு எச்சரிக்கை விடுத்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். இந்த மிரட்டலெல்லாம் என்கிட்ட வேண்டாம். எனக்கு கல்வி அறிவு கொடுத்தது இந்தியாதான். நான் அமெரிக்காவுக்கு சேவை செய்யவில்லை, மனித குலத்திற்கு சேவை செய்கிறேன் என்று அதிரடியாக சுந்தர் பிச்சை பதிலளித்தார். எங்கே நடந்தது? உலக பொருளாதார மாநாட்டில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இந்தியாவை உலக அரங்கில் அவமதிக்க முயற்சி செய்தபோது சுந்தர் பிச்சையின் அமைதியான ஆனால் அதே நேரத்தில் கொடுத்த அழுத்தமான பதிலால் சர்வதேச அளவில் பரபரப்பு ஏற்பட்டு உள்ளது. இது வெறும் கருத்து மோதலாக அல்லாமல் கௌரவம், வலிமை மற்றும் உண்மையான தலைமைத்துவத்தின் வெளிப்பாடாக அமைந்தது. மாநாட்டில் இந்தியாவின் சார்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய ஜெய்சங்கர் மற்றும் கூகுள் தலைமைச் செயலதிகாரி சுந்தர் பிச்சை ஆகியோர் அமர்ந்திருந்தனர். அப்போது ட்ரம்ப் இந்தியா தொழில்நுட்பம் மற்றும் ஜனநாயகம் பற்றி பெரிதாக பேசுகிறது, ஆனால் அமெரிக்க நிறுவனங்கள், அமெரிக்க அமைப்புகள் இல்லாமல் இந்தியாவின் இந்த முன்னேற்றம் சாத்தியமாகுமா என்று கேள்வி எழுப்பி இந்தியாவை அவமதிக்க முயன்றார். ட்ரம்பின் பேச்சுக்கு பதிலடி கொடுக்குமாறு ஜெய்சங்கர் சைகை காட்ட திருவாளர் சுந்தர் பிச்சை பேச ஆரம்பித்தார். அவரது குரலில் பணிவு இருந்த போதிலும் அழுத்தமான தீர்மானம் தென்பட்டது. ஐயா, நான் இந்தியாவில் பிறந்தவன். எனது நாடு எனக்கு கல்வியை அளித்தது, மதிப்புகளை கற்றுக் கொடுத்தது. அறிவுக்கும் தொழில்நுட்பத்திற்கும் பாஸ்போர்ட் கிடையாது. இந்திய ஆசிரியர்கள், பொறியாளர்கள் மற்றும் குடும்பங்கள் கொடுத்த தியாகம்தான் எனது பயணத்திற்கு அடித்தளம். சுந்தரின் இந்த நேர்மையான பதில் ட்ரம்பை வியக்க வைத்தது. சிறிது நேரம் கழித்து ஜெய்சங்கர் கூட்டுறவுகள் பலவீனம் அல்ல, அவைதான் பலம் என்று கூறி இந்தியாவின் கௌரவத்தை கூட்டினார். பிறகு என்ன நடந்தது? நாளை பாகம் 2 பார்க்கலாமே.